ஸோ நம்ம பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கைக்குள் நுழைய காத்திருப்பவர்கள் விசஸ் ஐயையோ வேண்டாம் என சொல்லும் திருமணமானவர்கள். ஓகே, நீங்கள் எல்லாம் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கவங்க பல கனவுகளோட. ஐயையோ வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். நீங்கள்லாம் திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைய காத்திருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவரை இப்படிலாம் பார்க்கணும், இப்படிலாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கனவு இருக்கும். அப்படி என்னெல்லாம் கனவுகள் உங்களுக்கு இருக்குது? எப்படியாக வாழணும்னு நினைக்கிறீங்க? அந்த கனவை மட்டும் சொல்லுங்கள். சார், இப்போது எனக்கு ஆல்ரெடி வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது. பட் இருந்தாலும் யாரும் என் ஒய்ஃபை எதுவும் சொல்லிடக்கூடாது. அவங்க அந்த வீட்டுக்கு போனால் ஏதாவது சண்டை வந்தாலோ இது என் வீடு அப்படின்னு சொல்லி அம்மாவோ இல்லை அக்காங்களோ யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் இப்போவே என் ஒய்ஃபுக்காக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் சார். இந்த 2 மாதத்தில் வீடு முடிய போகுது. ஆக்சுவலாக ஒய்ஃபுக்காக வீடு அப்படின்னா எப்படின்னா ஒரு குட்டி பேலஸ் மாதிரி சார். ஆக்சுவலாக ஒய்ஃபை இமேஜின் பண்ணியே கட்டிகிட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு தனி ஊஞ்சல், இன்னர் ஸ்டேர் கேஸ் போட்டு அந்த இன்னர் ஸ்டேர் கேஸ்லேயே அவங்களுக்குன்னு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு எல்லாம் இருக்க மாதிரி கட்டிகிட்டு இருக்கேன் சார். இப்போ உள்ளே வந்தாங்கன்னா அதை ஒய்ஃபோட வீடா இல்லை என்னோட வீடானே தெரியாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். வால்ஸில் பூரா அவங்களுக்குன்னு தனி டிராயிங்ஸு அந்த மாதிரி பண்ணிருக்கேன் சார். அதுக்கப்புறம் நான் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சனோ என்னோட 21 வயசுலேயே வந்து ஒய்ஃபுக்குன்னு ட்ரெஸ்ஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸஸ்னால் இப்போ நான் சென்னை வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு சாரீஸு, இல்லை காஞ்சிபுரம் போயிருக்கேன்னா அங்கே ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி சைஸ் தெரியாது சார், யாருன்னு தெரில. இது வரைக்கும் எந்த லவ்வும் பண்ணதில்லை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஃபோன் வேணாலும் தரேன் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நீங்கள் இதை வச்சு தான் தூண்டில் போடுற மாதிரி தெரியுது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னாலே வீடு வச்சுருக்கேன், உனக்கா ட்ரெஸ் வச்சுருக்கேன், உனக்கா பார்த்து பண்ணியிருக்கேங்கப்போ நான் ஒருத்தர் இருக்கேன்னு தூண்டில் போடுற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அப்படி எதுவும் இல்லை சார், அப்படியே வச்சுக்கோங்க. அது யாருன்னே தெரியாதான், அவங்களோட எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க சைஸ் தெரியாது, ட்ரெஸ்ஸை வாங்கி வைக்கிறீங்க. அதனால தான் சார் சாரீ கலெக்ட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க, ஒரு மினி பேலஸ் மாதிரி கட்டிட்டீங்க. அதில் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? உதாரணத்துக்கு அவங்கள இப்படிலாம் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இப்படிலாம் கேர் பண்ண நினைக்கிறேன், இப்படிலாம் ட்ராவல் பண்ண நினைக்கிறேன், இப்படி ஒரு கனவு இருக்கும்ல. அப்படி உங்களோட கனவு என்ன? நான் எல்லா கண்ட்ரியுமே போகணும்னு நினைக்கிறேன் சார். இன்ச் பை இன்ச் ஒய்ஃபை டேக் கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து. ஆனால் எல்லாம் கல்யாணம் அதுக்கு மேலே ஒருத்தன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்கையா? ஓகே, உங்களோட ட்ரீம் ஒய்ஃப் எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, எப்படிலாம் பார்த்துன்னு நினைக்கிறீங்க? நான் எந்த ஒரு சண்டை எதுவாக இருந்தாலுமே அதை 24 hours தாண்டக்கூடாது சார். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நானும் எனக்கு அக்கா அண்ணா எல்லாம் இருக்காங்க. சண்டை ஒரு நாளில் பெருசாகிறது இல்லை. ஒரு நாள் சண்டை இன்னொரு நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது தான் பெருசாகுது. நான் என்னோட ட்ரீம், நான் இந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, சண்டை போட்டா 24 மணி நேரத்துக்குள்ள அதை நான் ஒரு முடிவுக்கு வந்துடணும். அது என் மேல தப்பு இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், என் ஒய்ஃப் மேல இருந்தாலும் அதை இது பண்ணணும். இப்போ இங்க ஒரு சண்டை போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அல்லது மனைவி மற்றும் கணவராக அதிகபட்சமா சண்டை போட்டு எவ்வளவு நாள் பேசாம? நாங்க வந்து ஒரு 6 மந்த்லாம். 6 மாசமா? 6 மந்த். 6 மாசம் எப்படி பேசாம ஒரே வீட்டில் இருந்தீங்க? ஒரே வீட்டில் இல்லை சார், நான் கோச்சில் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஏன், என்ன பிரச்சனை? ஏன்? அப்போ வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் ப்ராப்ளம். கொஞ்சம் குழந்த பிறந்துச்சு, ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஸோ அவங்கள்ட்டையும் சப்போர்ட் எதிர்பார்த்தவங்க, ஃபேமிலியும் சப்போர்ட் எதிர்பார்த்தேன், எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ எங்கள் அம்மாவை எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. குழந்த போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து எனக்கு வந்து நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், உங்கள் சைடில் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை, எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போ எதுக்கு நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு பேசி அதை பேச்சுவார்த்தை ரொம்ப ஆர்கியூ ஆகிடுச்சு. ஸோ ஆர்கியூ ஆகி என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோச்சிட்டு வந்து அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். அது இல்லாமல் அந்த ப்ரெக்னன்சிலே அவர் பெருசாக கேரிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவர் அப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்போது பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து சுகர் இஷ்யூஸ் அது மாதிரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் என்னாச்சுன்னா அதுவே கொஞ்சம் மன வருத்தமாச்சு. ஒரே வீட்டில் தான் இருந்தோம். அம்மா வந்து என் வீட்டில் வந்து இருந்தாங்க. ஒரு 4 மந்த்தாகவே நான் ப்ரெக்னன்சி ஆகும்போது ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசலை. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். பட் ஆனால் பேச மாட்டோம். அப்போ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய வலியாக இருக்கும் சார். அந்த நேரத்தில் தோணும், நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தோணும் நமக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கறது வீடோ நகை வாசலோ இல்லை நீ எனக்கு வந்து நிறைய பேங்க் பேலன்ஸ் போடு, எனக்கு பெரிய பெரிய வீடு கட்டு, விதமாக சாரீ வாங்கி கூட, அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று தான், எவ்வளோ இஷ்யூஸ் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு பேசு. நான் 1.5 மணி நேரம்லாம் கேட்கல, ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட உட்காந்து நீ ரூமில் உட்காந்து பேசுங்க. ஓகே, வேற நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ நாளைக்கு பேசாமல் இருந்தீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. ஒரு 6 மாதம் தான் என் ஹஸ்பண்ட் கூட பேசியிருப்பேன். ஒரே வீட்டில் தான் இருப்போம். இல்லை அவங்க சொன்ன மாதிரி அவங்க போயிடுவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் மாற்றி அவர் போயிடுவார் வீட்டுக்கு. துணிலாம் எடுத்து வச்சுன்னு அவர் வீட்டுக்கு போயிடுவார். என் குழந்தை வந்து எப்பயுமே அப்படி தான், ஒரு வருஷம் போயிடுவார், அவங்க வீட்டில் இருப்பார். என் குழந்தை அவங்க வீட்டில் தான் வளரும். எனக்கு இது ஆமாம் 1 year 2 yearsலாம் அவங்க வீட்டில் தான் இருப்பார். அவர் எதாவது மிஸ்டேக் ஆக்சுவலி இன்னைய வரைக்குமே இது சொல்லாமல் இல்லையான்னு எனக்கு தெரில.
என் ஹஸ்பண்ட் வந்து சேலரி வாங்கி எனக்கு ஒரு 100 ருபீஸ் கூட கொடுத்ததில்ல, எதுவுமே கொடுத்ததில்ல. எனக்கு இது வந்து பழகி எனக்கு இது ஒரு காமெடி ஜோன்லேயே போயிடுச்சு. அப்ப எப்படி மேனேஜ் பண்ணீங்க உங்களோட காசு? நாங்கள் 2 பேரும் சேம் ப்ரொஃபஷன். அவங்க சொன்னாங்கல்ல சேம் ப்ரொஃபஷனில் இருந்தால் ப்ராப்ளம் வராது. நாங்கள் 2 பேருமே சேம் ப்ரொஃபஷன், மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணுறோம் 2 பேருமே. இவர் இந்த ஒயிட் ஷர்ட் சொன்னார் பாருங்க, இதே மாதிரி தான் பேசுவார் எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அழைப்பதோ அழகு, சும்மா இருக்கும் மாட்டுக்கு சூடு பழக்கு, இப்போது பறக்க போதுன்னு வழக்குன்னு பேசினே இருப்பார். அவங்க 1.5 மணி நேரம் கேட்டாங்கல்ல, 8 மணி நேரம் பேசுவார். நான் இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன், உன்னை தாங்குன்னு தாங்குவேன், நீ தான் ஏன் உயிர், மற்றதெல்லாம் யார், இப்படியே பேசினே இருப்போம். ஒரே ஃபீல்டு, ஒன்றா தான் இருப்போம் எப்பயுமே. ஒரு 6 மந்த் தான் நாங்கள் பேசியிருப்போம், அதுக்கு மேலே நாங்கள் பேசவே மாட்டோம். நான் போய் ஏதாவது என்னோட ஒப்பீனியன் சொல்ல வந்தாலும் அவர் ஹெட்செட் போட்டுப்பார். எனக்கு கும்பராசி, இப்போ வந்து நான் வாய் தரக்கூடாது சொல்லியிருக்காங்க, நேரம் சரியில்லை, 7.5 வருஷம் சனியா, கூடவே வர சனி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ பேசின சண்டை வந்துடும். உங்களோட திருமண கனவு என்னவாக இருந்துச்சு, அது எப்படிலாம் சிதறிச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்பா பாசம் அம்மா பாசம் எதுவுமே கிடைச்சது இல்லைங்க சார். வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு தான் போவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்குமே அம்மா வந்து இந்த மற்ற பயங்கள்னால எங்களை வீட்டுக்குள்ளே வந்து 2 பொம்பளை பிள்ளைங்கன்றனால வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க சார். இவங்க வந்து அம்மாவோட தம்பி தான். சரி ஓகே, நம்மளுக்கு இதில் வந்து அம்மா அப்பா பாசம் கிடைக்கல. இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே வெளியே போனதில்லை சார். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டுவாங்க, மொத்த அன்பை கொடுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்குறத செய்வாங்க. சின்ன சின்ன ஆசைகள் சார், கைப்பிடிச்சி நடக்கணும், எங்கேயாவது போனால் தோளில் சாஞ்சு படுக்கணும், ஒரு கஷ்டம்னா அவங்க கண்ணை தொடச்சி விடணும். இந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் நான் கேட்குறது வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்பாக மாறிடுது சார். ஒரு பாசம் அப்படின்னு கேட்டாலே அது வந்து வெறுப்பாக மாறிடுது. எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறேன், எனக்கு ப்ரெஷர் இருக்காதா, எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காதா, உன்னை பார்க்குறதே தான் எனக்கு வேலையா, அழுதா நடிப்பு நாடகம், இந்த மாதிரி நம்ம ஆசைகள்ன்ற தேடுறப்ப அது நம்மளுக்கே வந்து ஒரு பெரிய இடியாக விழுந்துருது சார். அந்த ஆசைகளே இல்லாமல் போயிடுது சார். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஷோக்குள்ளே வரதுக்கு முன்னால் ஒரு கனவுகளோட ஒரு சில விஷயங்களோட யோசிச்சு வந்திருப்பீங்க. இப்போ இந்த சைடில் இருக்கவங்க ஒரு ரியாலிட்டியாக சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் ஒரு கனவுகளோடு வந்தேன், கனவுகளோடு தான் இருந்தேன், ஆனால் இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் எட்டி பார்க்கறது. அப்படின்னா என்ன பயம்? ஒரே ஃபீல்டில் போனால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு கனவோடு வந்தேன். ஆனால் இங்கே ஒரே ஃபீல்டில் பயணிக்கிற இவங்கெல்லாம் சொல்லும்போது ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோங்கிற பயம் என் உள்ளுக்குள்ளே உருவாகுது. இந்த கல்யாணத்துக்கான தீர்வு ஒரே ஃபீல்டில் இருக்குன்னு நினச்சிங்க, இப்போ ஒரு சின்ன பயம் வருது. எனக்கு வந்து ஒரு பயம் எனக்கு முன்னாடி நான் ஒரு தெளிவோட வந்தேன், இந்த வருஷத்தில் நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்தேன். ஆனால் இப்போ வருஷம் நடக்குமான்னு பயம் வந்துருச்சு. இப்போ வேணாம், இந்த வருஷத்தில் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்றதை நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே கை தட்டுறீங்கன்னு புரியலையே. அவன் ஏதோ தற்கொலை பண்ண வந்த மாதிரி நீங்கள் அவனை காப்பாற்றுற மாதிரி அவனை கை தட்டுலாம் கொண்டாடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கொடுத்துட்டீங்க. எனக்கு இங்கே வந்து என்ன ஒரு தெளிவு கிடச்சிச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்பில் அந்த கல்யாணன்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சரியான பக்குவத்துக்கு நமக்கு வந்திருக்கோமா. ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் உங்களுடைய சூழலும் உங்களுக்கு இருக்கிற அந்த பக்குவம், 25 வயசில் கல்யாணம் பண்ணி 30 வயசில் நீங்கள் பிரச்சனை சொல்கிறத விட 30 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணி 80 வயசுல நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாமே எனக்கு தோணுது. அப்போது நமக்கு அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு உள்ள சட்ட சிக்கல்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன வரும் எங்கே வரும்ன்றத ஒவ்வொருத்தர் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். தெரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் லேட்டராக கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பக்குவம் வந்து உங்கள் திருமண முடிவு தள்ளி வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். கண்டிப்பாக சார். தாலி எடுத்து கொடுக்க நீங்கள் வந்துடுங்க. அவர்கள் திருமணம் பண்ணுவது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும்.